ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா பாபநாசத்துக்கு இந்த வெயில் அடிக்கிறத போய் குளிக்கலான்னு போயிட்டு ரொம்பவே வந்து ஏமாந்து போய், அதாவது தண்ணி கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக வந்து குளிச்சுட்டு வந்திருந்தோம். இன்றைக்கி வந்து காலையில் ஒரு 9:30 மணி இருக்கும். திடீர்னு பசங்க என்ன சொன்னாங்கன்னா குளிக்க போகலாமே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ குளிக்க போகலாமே அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு தோணின ஃபஸ்ட்டு பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கூடல். ஸோ முக்கூடலில் இருக்கக்கூடிய ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா அந்த சீனரியே வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேஸாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து ஆற்றை சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா மரங்களாக இருக்கும், நல்ல நிழல் இருக்கும். வண்டியை நல்லா பார்க் பண்ணிவிட்டு நிதானமாக குளிச்சுட்டு அப்படியே வந்து அந்த நிழலில் உட்காந்து எந்திரிச்சு வர்றதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த முக்கூடல் ஆற்றுக்கு வந்து போய் குளிக்க போயிருக்கோம். இங்கேருந்து பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா சீனரி செம்மையாக இருக்கும். தண்ணி வந்து அளவாக பசங்களுக்கு குளிக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியாகவே இருக்கும். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஷீர் என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை பார்த்தோன்னா சட்டையை கூட கழட்டாமல் நேராக போய் தண்ணியில் போய் குளிக்க போயிட்டான். சரி வாடா வந்து சட்டையெல்லாம் கழட்டிட்டு மறுபடியும் போய் குளிடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனை கூப்பிட்டு சட்டையெல்லாம் கழட்டிட்டு 2 பேருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருந்தோம். பாபநாசத்தில் குளித்ததை விட இங்கே குளித்ததில் எனக்கு உண்மையிலே ஒரு சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா வந்து கீழே நல்ல மணலாக இருக்கும், நல்லா வந்து குளிக்கிறதுக்கும் நல்ல வசதியாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணோம். ஸோ குளித்து முடித்ததுக்கப்புறமா வெளியே வந்து பார்க்கும்போது அங்கே ஒட்டகம்லாம் கொண்டு வந்தாங்க. ஒட்டகத்தையெல்லாம் வந்து குளிக்க வைக்கிறதுக்கு நல்லா ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு சூப்பர் சீனை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஒட்டகம் வந்து அந்த தண்ணியில் படுத்தோடனே காலை கை நல்லா ஆடிட்டு செம்மையாக குளிச்சுட்டு இருந்தது. நான் எப்படி குளித்தேன் அப்படின்றத இப்போ நானே சொல்கிறேன், கேளுங்க. சூப்பரான குளியல். இப்படி சூப்பரான ஒரு குளியல் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக பசி எடுக்கத்தானே செய்யும். ஏன்னா காலையில் எதுவுமே டிஃபன் பண்ணலை அப்படின்னு சொன்னோன்னே நேராக போய்ட்டு அந்த தள்ளுவண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பஷீர் என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, நான் வந்து ஒரு மிளகா பஜ்ஜி சாப்பிட்டேன். அவன் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட்டதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அக்காவுக்கு மாங்காய் வேணுமான்னு சொல்லிட்டு மாங்காய் வந்து அந்த சில்லி பவுடர்லாம் போட்டு அதையும் வாங்கி அக்காவுக்கு கொடுத்துட்டான். சரி அதுவும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பானிபூரி வேணும், அதாவது மசாலா பூரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து கிளம்பி வந்ததுக்கு அப்புறமா வீட்டில் வந்ததுக்கப்புறம் ஒரு சாப்பாடு சாப்பிட்டேன். அது சாப்பாடுன்னு சொல்கிறத விட செம்ம எனர்ஜி ட்ரிங்க் ஒன்று குடித்தேன். அது என்ன ட்ரிங்க் அப்படின்றத வந்து வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு எனர்ஜி ட்ரிங்க் வந்து நம்ம என்றைக்குமே வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அதுவும் இந்த வெயில் நேரத்தில் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ அது என்ன எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்ற பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுங்கள்.